எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள். இப்படி யார் சொல்றாருன்னா பரமாத்மா தான் சொல்றாரு. 2-3 நாள் முன்னாடி வானிலை அதை என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி தோனியில அவர் கேட்கிறாரு. ஒரு ஆத்மா உடனே கேள்வி கேட்கிறாரு, பரமாத்மாவே எப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இந்த பூமியில எதுவுமே நடக்காத போதானே இறைவன்கிட்டே வந்து கேட்கிறோம். அவரும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன? அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் நடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ட்ராமா ஸ்கிரிப்டை நடிச்சிட்ருக்காங்க. இது கலிகாலத்தோட உச்சக்கட்டம். சரியா? இப்போ எல்லாரும் ஒரு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே அவங்களோட 63 ஜென்ம குப்பையை எரிச்சிட்ருக்கோம். இப்போ நமக்கு வந்து 63 ஜென்மம், பாக்கி எல்லாருக்கும் எடுத்த ஜென்மத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்கங்களை முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பரமாத்மா சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? என்கிட்ட உதவி கேட்டு வராதீங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எஸ்பெஷலி அவர் சொல்றது வந்து ராஜயோகிகளுக்கு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? இப்போ நீங்க ராஜயோகம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரமாத்மா நமக்கு இந்த நேரத்துல கொடுக்கறது என்னன்னா தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள், அஷ்ட சக்திகள். ஓகே, தெய்வீக குணங்கள், இறைவனோட குணங்கள் தான் கேபி ஸ்கொயர், லோ ஹை பிளட் ப்ரெஷர், நான் வச்சுக்கோங்க, நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர். இதில் வந்து அவர் கடலாக இருக்காரு. நம்மளை வந்து மாஸ்டர் கடலாக்க அவர் தயாராக இருக்காரு, ப்ரொவைடட் நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணுறதா இருந்தா. அஷ்ட சக்திகள் அப்படின்னு சொல்றது வந்து பவர் டு பேக்கப், பவர் டு டாலரேட், பவர் டு அட்ஜஸ்ட், பவர் டு டிஸ்கிரிமினேட், பவர் டு ஜட்ஜ், பவர் டு ஃபேஸ், பவர் டு கோஆபரேட், பவர் டு வித்ட்ரா, இப்படின்னு 8 சக்திகள். எந்த சக்தியை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்காவது இதை பற்றி விஷயம் தெரியணும்னா நம்ம ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பரமாத்மா சொல்கிறாரு, நான் இந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யாசிக்க வேண்டியது இல்லை அப்படின்றாரு. பரமாத்மா வேற ஒன்று சொல்கிறாரு, இப்போவும் மக்கள் வந்து பக்தின்ற பேரில் நிறைய சிலைகளுக்கு முன்னாடி எனக்கு அதை கூடி இதை கூட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சிலைகள் யாருதுன்னா உங்களுது தான். சிவனை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் உங்களுது தான். உங்ககிட்ட வந்து இன்னைக்கும் யாசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன இருக்கணும்? கொடுக்குற நிலையில இருக்கணும். நீங்களும் எங்கிட்ட வந்து யாசிக்கிறீங்க, இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு பரமாத்மா கேட்குறாரு. இதை இனியும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இறைவன் சொல்கிறதுக்கு எங்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடு, அப்பா அம்மா அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் டிவி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் அம்மா நான் டிவி பார்த்துக்கலாமா, அப்பா நான் டிவி பார்த்துக்கலாமா அப்படி பர்மிஷன் கேட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குல்ல. நம்ம வீடு டிவி, டைம் ஃப்ரீயாக இருக்கும், பார்க்குறோம். கரெக்டாக? இப்போ அப்பாவோ அம்மாவோ ஏற்கனவே டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்க்குற சேனல் உங்களுக்கு பிடிக்கலன்னா தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்லாம் போய் கேட்க வேண்டியிருக்கும். இல்லை ஃப்ரீயாக இருக்குது, டிவி ஆஃப் பண்ணி தான் இருக்குது, யாரும் பார்க்கலன்னா நீங்கள் நேராக போய் ஆன் பண்ணிக்கலாம்ல. உனக்கு கேட்கணுமா என்ன? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதில் வந்து ஜூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்து குடிக்கணும்னா நீங்கள் எடுத்து திறந்து குடிக்க வேண்டியதானே. அது வீட்டில் பாக்கி எல்லாருக்கும் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இல்லையா? ஒரு பொறுப்போடு நடத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்பாட்ட பர்மிஷன் கேட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லைல்ல. இப்போ நமக்கே ஒரு பொறுப்பு இருக்குல்ல வீட்டில். இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணலாம், இதுக்கு மேலே இருக்கிறது பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதே ஜூஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃபுல் பாட்டில் ஒரு 1/4 அளவு தான் ஜூஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து வேற யாருக்காவது கொடுக்கலான்னு வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அம்மா கிட்ட கேட்கணும், அம்மா இவ்வளோ தான் இருக்குது, இது யாருக்காவது ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா இல்லை எடுத்துக்கலாமான்னு கேட்கணும். அதர்வைஸ் நீங்கள் நேராக எடுத்து குடிக்கலாம்ல. இதை தான் பரமாத்மா மீன் பண்ணுறாரு. இது வந்து உங்கள் ஆஸ்தி, உங்களோட சொத்து. எது? சத்தியுகம் இல்லை ராஜயோகம் எல்லாமே இறைவன்கிட்ட வந்த உடனே நம்மளோட குழந்தை ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிட்டோம். அந்த ஆசையை எடுத்து பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கிட்ட இருக்கிற சுதந்திரம். அதனால நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றதான் பரமாத்மா சொல்ல வர்றதுடைய அர்த்தம். ஆனா நமக்கு எப்படி கேட்கும் போது எப்படின்னு மனசு உடஞ்சு போயிடுது. என்னடா உதவின்னு கேட்டு வந்தா எங்கிட்ட எதுக்கும் வராதிங்க அப்படின்னு அவர் சொல்லி ஒதுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து 15 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். இது வரைக்கும் ஒரே ஒரு அடி தான் மதுபன் போயிருக்கேன். 2.5 வருஷம் கழிஞ்சு போனேன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. அப்போ வந்து என் கடன்லாம் எப்போ அடையும் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஒரு வந்த 1/2 மணி நேரத்தில் பரமாத்மா சொல்லிட்டாரு, உன் கார்மிக் அக்கௌண்ட்டை முடியாத, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். அதை ஜகா வாங்கிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்?
அவர் 800 கோடி பேருக்கு இப்படி தான் பண்ணுறாரு. அவர் கேட்டார் 800 கோடி பேருக்கு நான் தந்தை, உனக்கு தனியாக ஸ்பெஷலாக பண்ணனா, அவுட் ஆஃப் த வே வந்து பண்ணனா 800 கோடிக்கும் பண்ணணும், அதை நான் பண்ண மாட்டேன். 15 வருஷமாக தான் பண்ணுறாரு. அவர் நியூட்ரலாக தான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு தேவையான சக்தி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது பண்ணுறாரு. அதுலேருந்து நம்ம முன்னேறி வர வேண்டியது அவங்கவுங்க கார்மிக் அக்கௌண்ட்டை பொறுத்து இருக்கு. சரியா? ஸோ அந்த ஆஸ்திக்கு நம்மளை அதிபதி ஆக்குறாரு, நம்மளை எடுத்து யூஸ் பண்ண சொல்றாரு. இதுதான் அதுக்கு அர்த்தம். அவர் உதவவே மாட்டாரு அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து புரியல, கிளாரிட்டி வரலன்னா நம்ம கேட்கலாம், அது தப்பு ஒன்றும் கிடையாது, கேட்டுன்னு தான் இருக்கும். உடனே அது வாணியில் ஒரு விளக்கம் வரும். ஓகே, இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும், அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாணியை படிக்கிறோம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். சில டைம் புரியல, நம்ம வாணியை படித்து நம்ம சில பெரியவங்களை பார்த்துலாம் கேட்குறோம். ஓகே, இங்கே ஒரு தெளிவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆத்மா என்னை கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டுட்டு வேற ஒரு ஆத்மா யூடியூப்பில் பேசுகிறாங்க, அது சம்மந்தம் இல்லாமலாம் பேசுகிறாங்க, நாலேஜ் கொடுக்குறாங்க, இது எப்படி யூடியூப்பில் அலோவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ராஜயோகத்தில் ஒருத்தர் 20 வருஷம் இருக்காரு, 30 வருஷம் இருக்காரு, 40 வருஷம் இருக்காரு, எத்தனை வருஷம் ஆனாலும் அவரும் ஒரு மாணவர் தான். நீங்கள் தயவுசெய்து இது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? யாராக இருந்தாலும், இப்போ பிரேமானந்தனார் யூடியூப்ல பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரேமானந்தனார் 15 வருஷமா ராஜயோகம் அவர் என்ன உள்வாங்கிக்கிட்டாரோ, எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரோ அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு யூடியூப்ல. அவரோட வாழ்க்கை அனுபவங்கள் அவருக்கு சில புரிதலை கொடுத்துருக்கு, அதை வச்சு அவர் சொல்றாரு. சுரேஷ் ஒரு வீடியோ போடுறாரு, அவரோட புரிதலில் வீடியோ போடுறாரு. ரமேஷ் ஒரு வீடியோ போடுறாரு, அவரோட புரிதலில் வீடியோ போடுறாரு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். அப்படின்னு என்னன்னா, நீங்களும் வாணி எடுத்து படிங்க. அப்புறம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு புரிஞ்சு எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. எங்கேயுமே வந்து ஒருத்தரை வந்து அப்படியே இவர் தான் எல்லாம், இவர் சொல்றதை அப்படியே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்க தப்பு, உங்க புரிதல். பாருங்களா, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெஷலி நான் வீடியோ போடும்போது இப்படி பரமாத்மா சொல்லி இருக்கிறார் வாணியிலன்னு சொல்றேன். அப்படின்னா பரமாத்மா சொன்னதை சொல்றேன். இப்போ கூட இப்படிதானே ஆரம்பிச்சிருக்கோம், பரமாத்மா வாணியில சொன்னாரு 2 நாளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கவே செய்றோம். சொல்லியிருக்காரு, அதுல டவுட் கிடையாது. சில இடங்களில் பரமாத்மா சொல்லாததை வந்து நான் என் சொந்த கருத்து அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எதுக்குன்னா, எது பாபா வாணியில சொல்லியிருக்காரு, எது நம்ம சொல்றோன்றதை வந்து மக்களுக்கு கிளாரிட்டியோட சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால சொல்றேன். ஆனா அவங்க பேசும்போது எல்லாம் பரமாத்மா மேல பாரம் போட்டு எல்லாம் பரமாத்மா சொன்ன மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்னு அவங்க, இதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்க முடியாது. வேற யாராவது யூடியூப்ல வந்து அவங்களுக்கு தோன்ற கருத்தெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ராஜயோக கருத்து இல்லாட்டி பரமாத்மா கருத்துன்னு சொல்றது வந்து அதுக்கு எப்படி நான் ஜவாப்தாரி ஆக முடியும்? உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, எது கரெக்ட் எது தப்புன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கும் இருக்கணும். அது எப்போ நமக்கு அந்த புத்திசாலித்தனம் வரும் அப்படின்னா, பரமாத்மா நினைவு பண்ண நம்ம புத்தி ஸ்ட்ரெங்தனாக நல்லது கெட்டது எது நமக்கு ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு வரும். நம்ம ஆத்மால எனர்ஜியே இல்லை, சக்தியே இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுப்போம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதையும் நான் சொல்லி கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கூட பிரேமானந்தனார் யூடியூப் சொல்கிறாரு, அவரோட அனுபவத்தில் 15 வருஷமா அனுபவத்தில் இருக்காரு, அவருக்கு 52 வயசாகுது, அவர் வாழ்க்கையை பார்த்ததை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ ட்ராமா நல்லது யார் சொல்கிறா? பரமாத்மா சொல்கிறாரு. நான் 15 வருஷமா இந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், ராஜயோகியா நடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அது திருப்தியாக இல்லை. நான் எப்படி அதை பார்க்குறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். கரெக்டாக? ஒரு படம் எடுத்த டைரக்டர் அந்த படத்தை பற்றி ஆஹா ஓஹோன்னு தான் சொல்லுவார். அந்த படம் பார்க்குற ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட வியூ பாயிண்ட் வேறையா இருக்கான்ல, அவனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காம போகலாம்ல, இருக்குல்ல. நான் இன்னைக்கு நிலவத்தில் என்னுடைய ட்ராமா பாட்டு எனக்கு திருப்தியாக இல்லை, அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து ஒரு பிரம்மகுமாரிஸ் அதோட அஃபிஷியல் சேனல் கிடையாது. பிரேமானந்த நாராயணன்ற ஒரு தனி நபரோட யூடியூப் சேனல். அவர் 15 வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றாரு, அவங்க அனுபவத்தை ஷேர் பண்றாரு. ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ வைக்கிறாருல ஒரு ரிவ்யூவர், அந்த மாதிரி தான் நான் ப்ரெசென்ட் பண்றேன். எனக்கு சிவனை பிடிக்கும், அது சந்தேகமே கிடையாது, அதனால தான் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஆனா என்ன நடக்குதோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை நான் சொல்ல வேண்டி என் கருத்து நான் அதை சொல்றேன், அவ்வளவுதான். இந்த பிளாட்ஃபார்மை நான் அப்படி பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்கறதெல்லாம் தேனு, பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக கிளாரிட்டியோட சொல்றேன். மேபி எனக்கு பக்குவம் வராமல் இருக்கலாம், பக்குவமே இல்லாமல் இருக்கலாம், என் வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம், என்னோட முயற்சி பத்தாமல் இருக்கலாம், என்ன வேணா காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் சத்தியசந்தமாக என் மனசில் என்ன ஃபீல் இப்போ நாளைக்கு பாருங்களேன், கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேபி என் கருத்தை மாற்றிப்பேனா இருக்கலாம், என் கடனை விட்டு வெளியே வந்துட்டேன், அப்போ என் கருத்தை மாற்றிப்பேனா இருக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் பில்லை பற்றி சொன்னேன். கடைசியாக அந்த அமௌண்ட் வந்துடுச்சு. 9,700 வந்தது. கரண்ட் பில் வந்து 10,541 வந்தது. அப்படின்னா நான் ஒரு 800 ஷார்ட்டேஜ். அந்த 800 ஒய்ஃபு கிட்ட கடன் வாங்கி கேட்டேன் நான். அப்புறம் அன்றைக்கே வந்து வேற ஒரு இடத்துல வந்து பைசா வந்தவொடனே அதை வச்சு ஒய்ஃபுக்கு கொடுத்தேன் நான். இதுதான் ரியாலிட்டி. அந்த யூடியூப் பைசா அந்த டைம் வரலன்னா கரண்ட் பில் கட்டுறது கேள்விக்குறி தான். ட்ராமாவில் இப்படி தான் போயிட்டுருக்கு. டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கு. நித்திய கண்டம் தான். 15 வருஷமா இப்படி தான் போகுது. அடுத்த நாள்ன்றது ஒரு கேள்விக்குறியோட தான் ஆரம்பிக்குது எனக்கு. இதனால சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, ட்ராமா பிடிக்கலன்னு சொல்கிறேன் நான். எனக்கு எப்படின்னா, நான் அப்படி வாழ்ந்துருந்தேன். ஒரு ராஜயோகியா இல்லாமல் சாதாரண மனிதனாக இருக்கும் போது நான் வாழ்ந்த வாழ்க்கை இதோட 1000 டைம்ஸ் பெட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்டில். நான் இதெல்லாம் விரும்பி இவன் ஒரு ராஜயோகியாவேன், ஒரு ஆன்மீகவாதியாவேன், இதனால் கற்றுக்கிட்டா நான் சத்தியகுதில் ராஜாவேன், இதுக்காகலாம் ராஜயோகம் நான் கற்றுக்கல. ஓகே, ஸோ பரமாத்மாவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தால்தனம் இல்லைன்றது எனக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக 800 கோடியில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். ஆனால் எனக்கும் அவரை பிடிக்குன்றதுனால அவர் சொல்கிற நாளும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். வேற ஆப்ஷனும் இல்லை. நான் பக்தியில் போய் யாரை கும்பிட போகிறேன்? சிவனை விட்டா வேற அங்கே யாரும் இருக்கா? அங்கேயும் அவரை தான் கும்பிட்டான். மேபி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்ன்றதால அவர் என்ன வச்சு செய்கிறார். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அன்பே சிவம்னு சொல்றாரு, அன்பு கடல்னு சொல்றாரு. அவருடைய ஃபுல் அன்பை நான் இது வரைக்கும் அனுபவிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. 15 வருஷத்துல பெருசாக நான் அனுபவிக்கல. நான் உள்ளதை சொல்லி சொல்றேன். நான் அப்படி ஃபீல் பண்றேன். எனக்கு அன்பு இருக்கு. தினசரி நான் யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அது என்ன ஃபீல் பண்றோம் அப்படி போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தலைப்பு என்ன? பரமாத்மா உதவி கேட்க வேணாம்னு சொல்ற அர்த்தம் இதுதான். நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதை தான் பரமாத்மா சொல்றேன். ஓகே, ஒரு தகவல். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு. அவரோட பேசிட்டே இருக்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். இப்போ நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ பிபிஓன்னு ஒன்று இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்க் இருக்குல்ல, இப்போ பேங்க்காரன் கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்காக ஒரு பிபிஓ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிபிஓவில் இருக்க ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு வேணா ஃபோன் அடிப்பாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்பாங்க. இவங்க வந்து கிரெடிட் கார்டு வேணும்னு சொன்னால் உடனே வாங்கி கொடுக்குறது. அப்போ அந்த ஒர்க் பண்ணுற பசங்க இருக்காங்களே, அது 500 பேர், இவங்கெல்லாம் தான் அந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, பாட்டுன்னு ஒன்று இருக்கு, பிஓடி. பாட்டுன்றது அது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அது ஃபோன் பண்ணும். இப்போ பேசுறது வந்து மனுஷன் கிடையாது, மனுஷன் குரல்ல ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, அப்படி வேணுமா. இப்போ நீங்கள் சென்னைனா சென்னை பாஷையில் அது பேசும். பேசுறது ஒரு நபர்ன்ற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு மிஷின்ற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்களா, மாத சம்பளம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 கோடி ரூபா தர வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்த்து 500 பேருக்கு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி டபால்னு வந்து ஒரு 50 லட்சத்துக்கு வந்து நிற்கும். பாதிக்கு பாதி அந்த முதலாளிக்கு லாபம். ஓகேவா? ஸோ இப்படி காலம் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு நபருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் வேலையில் ஒரு 20 பேருக்கு ஃபோன் பண்ணி பிஸ்னஸ் உருவாக்கி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். அகெயின், இது மிஷினாக போட்டிங்கன்னா வளவளன்னு பேசாது, டூ தி கோட் பேசும். 20 பேசுகிற இடத்துல ஒரு 40 கூட பேச முடியுமா இருக்கும் அந்த டைமில். அதுக்கு டயர்டும் ஆகாது, ஏன்னா மிஷின்றதுனால, சாஃப்ட்வேர்ன்றதுனால. இப்போ வரக்கூடிய நாட்கள் இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான். எல்லா கம்பெனி அவர் சொல்கிறாரு, எல்லா கம்பெனி முதலாளிகளும் அவர்கிட்ட வந்து கேட்குறது வந்து, நீங்கள் அதை மாற்றி கொடுங்க. இப்போ அவர் வந்து தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து சில இது பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனிக்கு இவர் அந்த அளவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த கம்பெனிக்காரன் இனிமேல் எனக்கு ஆர்டரே எடுக்க வேணாம், கொஞ்சம் நாளுக்கு நீங்கள் சும்மா இருங்க, இருக்கிறதுக்கே நம்ம சர்வீஸ் பண்ண கூட முடியாது போல இருக்கு அப்படின்றாங்க. அப்போ பிபியில் இருக்கிற பசங்க இப்போ ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கலன்னா டோட்டலாக ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியது நிலமா வரும். இப்போ நீங்களே பிபிஓ நடத்தக்கூடிய ஓனராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பக்கம் வந்தாகணும். வரலன்னா நீங்களும் அவுடேட்டட் தான். ஒரு லாபம் மேலே உங்களுக்கு ஆர்டரே கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பாட்டுக்கு மாறி இருப்பாங்க. நீங்கள் மக்களை வச்சு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களாலையும் வேலை பண்ண முடியாமல் போய்டும். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.